திரு குமரேசன், உங்களுடைய அடிப்படையிலான பார்வை என்னவாக இருக்கிறது? அதாவது என்சிஆர்பியினுடைய இந்த தகவல் இருக்க, இது அடிப்படையில் அரசாங்கம் வெளியிட வேண்டிய ஒரு அறிக்கை. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகிற போதெல்லாம் மக்கள் இயக்கங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த உண்மை நிலவரம் என்ன, தமிழகத்தின் நிலைமை என்ன, சாதிய பிரச்சனைகளில், தலித் மக்கள் மீதான வன்முறை பிரச்சனைகளில், இதுபோல் மதக்கலவர பிரச்சனைகளில் உண்மை நிலவரம் என்ன என்பது குறித்து அரசாங்கம் வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று திரும்ப திரும்ப வலியுறுத்தப்பட்டு வந்திருக்கிறது. ஆனால் அரசாங்கம் என்ன வந்திருக்கிறது என்றால் அப்படியெல்லாம் எதுவும் நடக்கவில்லை என்று தான் சொல்லி வந்திருக்கிறார்களே தவிர அப்படி ஒரு அறிக்கையை வெளியிடுவதற்கு தயாராக இல்லை. இப்போ என்சிஆர்பி என்பது அடிப்படையில் ஒரு அரசாங்க நிறுவனம் தானே, ஏன்னா மத்திய அரசினுடைய ஒரு நிறுவனம் தான், குற்றங்களை பதிவு செய்கின்ற ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் பதிவு செய்யப்பட்ட குற்றங்களின் அடிப்படையில் ஒரு புள்ளி விவரத்தை கொடுக்கிறது. அது பதிவு செய்யப்பட்டவை என்றால் பதிவு செய்யப்பட முடியாமல் போனவர்கள், பதிவு செய்ய வராமல் தடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் அதுக்குள்ளே வரும்னு வச்சுங்க. என்றாலும் கூட அதில் ஒரு சாராம்சத்தை நாம் ஒதுக்கி விட முடியாது. அந்த அடிப்படையில் இது ஒரு விதமான அதிகாரப்பூர்வ அறிக்கை தான். இதை ஏற்றுக்கொள்கிற மனநிலை முதல்ல தமிழக ஆட்சியாளர்களுக்கு வரணும். இப்போ என்னன்னா, இப்போ இந்த 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 தகவல்கள்லாம் பார்க்குற போது இது ரிலேட்டடான எத்தனை செய்திகள் இதெல்லாம் பார்க்குற போது சமயத்தில் எனக்கு என்ன ஏற்படும்னா, நாம் இந்த இந்திய சமுதாயம், தமிழக சமுதாயம் 2015ஆம் ஆண்டில் இந்த 21ஆம் நூற்றாண்டில் வாழ்வதற்கு தகுதியோடு தான் இருக்கிறோமா, இன்னும் இல்லை கடந்த காலத்திலே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமாங்கிற அந்த கேள்வி வருகிறது. திரும்ப திரும்ப கடந்த காலத்துக்கு தள்ளி விடுவதற்கான எல்லா முயற்சியும் நடந்து கொண்டே. அதுதான் நான் அதில் முரண்பட்டேன். கடந்த காலங்களில் கூட இவ்வாறு இல்லை, இப்பொழுது ஏன் அதிகரிக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சேன். அதில் அந்த செய்தியிலேயே ஒரு விவரம் இருக்கிறது. என்னவென்றால், தமிழகத்தில் இது போன்ற வன்முறைகளை துணிச்சலோடு பதிவு செய்கிற போக்கு என்பது அதிகரித்திருக்கிறது. ஒரு காலத்தில் இப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்கல்ல, அமைதி பூங்காவை பற்றி ஒரு கருத்து சொன்னீங்க. இந்த அமைதி பூங்கா என்கிற பட்டம்லாம் எப்போ சொல்லப்பட்டு வந்தது என்றால், பதிவு செய்யப்படாத காலத்தில் இந்த மக்கள் வாய் திறக்காமல் இருந்தபோது என்ன சொன்னாலும் சரிங்க சரிங்கன்னு அடங்கி போயிருந்தாங்க. இப்போ சொல்கிறாங்கல்ல, சமூகம் முந்தி மாதிரி இல்லைங்க, முந்தி மாதிரி ஒழுங்காக இல்லைங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த தலித் மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் வாய் திறக்க ஆரம்பிச்சாங்க, கையை கட்டிக்கிட்டு தான் கையை பிரிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். ஆனால் அதை தவிர்த்து கொள்ள முடியாமல் தான் போனால், அதனால தான் இது அமைதி பூங்கா. அது அமைதி பூங்கா இல்லை, அமைதி சுடுகாடு. இன்னைக்கு அதில் சில மாற்றங்கள் வந்திருக்கிறது. அந்த மாற்றங்களை சகித்துக் கொள்ள முடியாமல் மீண்டும் பழைய நிலைமைக்கு தள்ளுவதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. கருத்தை மற்ற ஆளுமைகளிடம் கேட்டுவிட்டு வருகிறேன். திரு வன்னியரசு, டாக்டர் செந்தில், நான் கடைசியாக உங்களிடம் வருகிறேன். ஒருவேளை அவர் ஏதாவது குற்றச்சாட்டு வைத்தால் கூட நீங்கள் பதில் சொல்வதற்கு எதுவாக இருக்குங்கிறதுனால நான் வன்னியரசுடைய கருத்தை கேட்டுட்டு கூட உங்ககிட்ட வரேன். திரு வன்னியரசு, அடிப்படையில் இந்த தேசிய குற்றவியல் ஆவண காப்பகத்தினுடைய அறிக்கை குறித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய பார்வை என்னவாக இருக்கிறது? இது போன்ற கொலைகள், இங்கே சாதிய ரீதியிலான, மத ரீதியிலான வன்முறைகள் அதிகரித்திருப்பதாக வந்திருக்கக்கூடிய அந்த அறிக்கையின் காரணியும் பின்னணியும் என்னவாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, இதில் முதல்ல நம்ம தோழர் குமரேசன் சொன்ன கருத்திலிருந்து நான் இதை தொடங்க முயற்சி பண்ணுறேன். என்னென்னா, இதில் இந்த தேசிய இந்த ஆவண காப்பகத்தினுடைய அறிக்கைங்கிறது அரசு சார்பாக வழங்கப்பட்ட அறிக்கை தான். இதில் என்னன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னமும் பதிவு செய்யப்படாத வழக்குகள், அதாவது காவல் நிலையத்தில் புகார் செய்த பிறகும் பதிவு செய்யப்படாத வழக்குகள் இருக்கின்றது. ஒவ்வொரு மாதமும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் முன்னிலையில் ரிவ்யூ கமிட்டி தொடங்கும் பொழுது அந்த ரிவ்யூ கமிட்டியில் எத்தனையோ வழக்குகள் காலாவதி ஆக்கி விட்டிருக்கிறார்கள். இது எஃப்ஐஆர் சரியில்லை, எஃப்ஐஆருடைய போலியான ஆதாரம் இருக்குது, அடிப்படை ஆதாரம் இல்லை, இப்படிங்கிறது பல குற்றச்சாட்டுகள் காவல்துறை அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சியர்களும் சேர்ந்தே இதை புறக்கணித்து விடுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் தான் இன்றைக்கு ஒரு குறைந்தபட்சமாக இதை தாக்கல் செய்திருக்கிறார்கள் ஒழிய முழுமையான இதற்கான காரணியும் பின்னணியும் என்ன? இல்லை, இன்றைக்கி கூடுதல் அந்த சமூக கட்டமைப்பில் இன்றைக்கி ஏற்கனவே நம்ம குமரேசன் அவர்கள் சொன்னது போல தான் அடங்கி கிடந்தவர்கள் இன்றைக்கி அடக்குமுறைக்கு எதிராக கட்ட விழுந்து இன்றைக்கி அடங்கமறி என்கிற முழக்கத்தோடு இன்றைக்கி சமூகத்தை மாற்றத்தை விரும்புகிற இளைஞர்கள் அடங்கமறி என்று சொல்லியிருந்தால் மட்டும் பிரச்சனை இல்லை, திருப்பி அடின்னு கூட சொல்றது பிரச்சனை தான் அப்படிங்கிற ஒரு கருத்து வைக்கப்படுது. திரு வன்னி, அடங்கமறி என்று சொன்னால் பிரச்சனை இல்லை, ஆனால் திமிரியலு திருப்பி அடி என்று சொல்லக்கூடியதும் கூட பிரச்சனையான்னு கேட்கிறேன். இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, இது நாங்கள் சொல்லலை, ஓடப்பராக இருக்கும் ஏழையப்பர் உதயப்பரானால் ஓடப்பர் உயரப்பர் எல்லா மாதிரி ஒப்பப்பர் ஆகிவிடார் உணரப்பா நீன்னு பாரதிதாசன் சொல்லியிருக்கிறாரு. அந்த பாரதிதாசனுடைய பாடல் தமிழக அரசு அரசுடைமையாக்கியிருக்கு.
அதை ஏற்றுக்கொண்ட அரசாகத்தான் இருக்குது. ஒடுக்கப்பட்டவர்கள் தங் மீது கட்டவிழ்த்து ஒடுக்குமுறையை எதிர்த்து போராட வேண்டிய நிலையை அரசே அதை ஏற்றுக்கொள்கிற நிலையில் தான் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு ஒரே ஒரு உதாரணம், சேஷமுத்திரத்தில் என்ன நடந்திருக்கு? ஒன்றும் இல்லை. ஒரு தேரை, அம்மன் கோவில் தேரை கொண்டாடுவதற்கு, அதை தேரை இழுத்து செல்வதற்கு இங்கே இந்த நாட்டிலே அனுமதி இல்லாமல் இருக்கிறது. அந்த தேரை எடுத்து செல்வதற்காக முயற்சி செய்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தினார்கள், அம்மன் சிலையை கொளுத்தி இருக்கிறார்கள். இன்னைக்கு நித்யானந்த அவர்கள் பேசுகிறார்கள், இன்னைக்கு தாழ்த்தப்பட்டவர்கள் மீது தாக்குதல் குறைந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். மிகவும் வெக்கமாக இருக்கிறது, கேவலமாக இருக்கிறது. ஏனென்றால் இன்னைக்கு எல்லாரும் இந்துக்கள் என்று சொல்லிக்கொண்டு எல்லாரையும் அரவணைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுமே இந்துக்கள் தான். ஒருத்தர் கூட இஸ்லாமியரோ தலித்துகளோ அம்மன் இருங்க. திரு வன்னி, டாக்டர் செந்தில் அவருடைய கருத்தை நான் முதல்ல பதிவு செய்ய முடியல. ப்ளீஸ் வர கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. அவருடைய கருத்தை பதிவு பண்ணி வந்துடுறேன். நான் இரண்டாவது சுற்றுல இருந்து நம்ம விவாதத்துக்கு பயணிக்கலாம், இன்னும் நேரம் இருக்கிறது. டாக்டர் செந்தில் அவருடைய கருத்தையும் பதிவு செஞ்சுட்டு வந்துடுறேன். டாக்டர் செந்தில், அடிப்படையில் உங்களுடைய பார்வை, இந்த சாதிய மத வன்முறைகள் தமிழகத்தில் அதிகரித்திருக்கிறது என்று வந்திருக்கக்கூடிய அந்த அறிக்கைக்கான காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறது என்ன? அடிப்படையில் இந்த விஷயத்தை நான் எப்படி அணுகணும் அப்படிங்கிறப்ப உங்களுடைய அந்த டிவி ஸ்கிரீனை பார்க்குறேன். வலதுசாரி ஒரு பக்கமும் இடதுசாரி ஒரு பக்கமும் இருக்கிறப்ப நான் எந்த இடத்திலிருந்து பேசுகிறேன்னு சொன்னால், நாங்கள் காரல் மார்க்ஸை எங்களுடைய எம்பளமாக வச்சிருக்கவங்க வைத்திருப்பவர்கள். நாங்கள் வலதுசாரியும் இல்லை இடதுசாரியும் இல்லை, சோசியல் டெமோக்ராட் என்ற வகையில் ஒரு அணுக விரும்புகிறோம். எந்த ஒரு விஷயத்தையுமே அணுகும்போது ஒரு ஹோலிஸ்டிக்கான அப்ரோச் சொல்ல முதல்ல அதிகரித்திருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்வோம். இதற்கான காரணங்கள் என்ன என்றால், ஏற்கனவே வைக்கப்பட்ட பலத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன். முன் எப்பொழுதையும் விட சகிப்புத்தன்மை, ரிலீஜியஸ் அண்ட் கம்யூனல் இன்டாலரன்ஸ் அதிகமாகிவிட்டது என்பதை ஒப்புக்கொள்வோம். இதை ஏற்க காரணம் யார் என்று பார்க்கும்போது தொடர்ந்து செய்யப்படுகிற அரசியல் தான். நான் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும். நீங்க ரொம்ப நாகரிகமா சகிப்புத்தன்மை இன்டாலரன்ஸ் என்று சொன்ன வார்த்தையை தான் திரு குமரேசன் சொன்னாரு. இதுவரை ஆமாயசமா என்று கைகட்டி இருந்தவர்கள் கையை எடுத்தார்கள், என்ன என்று திருப்பி கேட்டார்கள், அதுதான் பிரச்சனை அப்படிங்கிறாரு. நீங்க அதையே ரொம்ப நாகரிகமா சகிப்புத்தன்மை இன்டாலரன்ஸ் அப்படின்னு சொல்றீங்க, ரைட்? இது எல்லா பக்கத்தையும் சகித்து. நான் எப்படி சொல்றேன், ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு சேஷ சமுதிரத்தை சொன்ன, சேஷ சமுதிரத்தில் ஒரு தேர் தாக்கப்பட்டது தவறு, கண்டிக்கத்தக்கது என்று சொல்றோம். ஆனால் அதே சமயத்தை இந்த இடதுசாரிகள் என்பவர்கள் சயின்டிபிக் எல்லாத்தையும் கண்டிக்க வேண்டியவங்க, கொடூர தாக்குதல் நடத்திய, ஏறக்குறைய வாச்சாத்தியல் நடத்தியது போல அத்தனை வீடுகளுக்கும் புகுந்து பெண்களை தலைமுடியை பிடித்து இழுத்து வந்து உதைத்து ஏன் கண்டிக்கவில்லை அப்படிங்கிற கேள்வி நீங்க ஏற்கனவே வச்சிருந்தீங்க. ஏற்கனவே நீங்க இந்த கேள்வியை இடதுசாரி நோக்கி கடந்த விவாதத்தில் கூட வச்சிருந்தீங்க. டாக்டர் செந்தில், நான் உங்களோட குரலை முழுமையாக பெற்றுக்கொள்ள சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. நான் மீண்டும் கூட ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு உங்களிடமிருந்தே கூட தொடர்கிறேன். என்னுடைய கேள்விகளுக்கு சரியான பதிலை இன்னும் கூட பெற முடியலன்னு தான் நினைக்கிறேன். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரலாம். அதிகரித்திருக்கிறது சாதிய மத வன்முறைகள் என்று சொன்னால் அதற்கான காரணம் என்ன என்பதை நோக்கி நாம் சரியாக நகர்ந்தால் மட்டுமே அதற்கான தீர்வை நோக்கி நாம் நகர இயலும். அடுத்த சுற்றுகளில் நிச்சயமாக அதற்கான காரணத்தையும் தீர்வையும் நோக்கி நகரலாம். காத்திருங்கள், ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.